விட்டமின் பி இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, அயன் சத்துக்கள் இருக்குது, சுண்ணாம்பு சத்து கூட இருக்காங்க. வெயிட்டு கூட ரொம்பவே லாஸ் பண்ணும், கொலஸ்ட்ராலை கூட குறைக்குங்க. யார் இவங்கன்னா சுரைக்காங்க. அதில் உள்ள தோல் விதை எல்லாத்தையுமே தூக்கி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் செடியில் கொண்டு போய் போட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் சுரைக்காய் ஒன்று எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், கல் உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி 1/4 கப்பு ஊற்றினா போதுங்க. ஏன்னா சுரைக்காய் நிறையா தண்ணி சத்து அதிகமாக இருக்குங்க. காரத்துக்கு சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ மூடி வச்சு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு வெந்திருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக நம்ம வேக வச்ச பருப்பை எடுத்து ஆட் பண்ணி தேங்காய் ஒரு மூடி துருவி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. சுரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வந்து டேஸ்ட் பாருங்க. சிம்பிள் சுரைக்காய் பொரியல் ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.